நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல்டான் டர்பைனை பற்றி பார்க்க போகிறோம். பெல்டான் டர்பைன் வந்து ஹைட்ராலிக் மிஷினில் ஒரு முக்கியமான இதுவே டர்பைனில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது வந்து பெல்டான் டர்பைன் வந்து பேஸ்ட் ஆன் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி டெரைவ் பண்ணி கொண்டு வராங்க. பேஸ்ட் ஆன் கன்வர்ஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜியும் பயன்படுத்துகிறாங்க. இதில் முக்கியமாக ப்ரெஷர் த்ரோட் த டர்பைன் இஸ் அட்மாஸ்பியர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இம்பல்ஸ் டர்பைன் கேட்டகரியில் ப்ரெஷர் த்ரோட் த டர்பைன் இஸ் அட்மாஸ்பியர் அப்படின்றது சொல்லணும். இதில் சில கொஞ்சம் குட்டி குட்டி ஃபார்முலாலாம் நம்ம இருக்குது. அந்த குட்டி குட்டி ஃபார்முலாவை கொஞ்சம் கொஞ்சமாக ரசிப்போம். ரன்னர் பவர், ஸோ ஒர்க் டன் பெர் யூனிட் வெயிட் எப்படி ரன்னர் பவரில் சொல்கிறாங்க அப்படின்னா VW1 ப்ளஸ் VW2 அப்படின்னா ரெண்டுமே விரல் காம்போனன்ட் இன்டூ யூனா பிளேட் வெலாசிட்டி டிவைட் பை G அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் ஒர்க் டன் பெர் யூனிட் வெயிட். ஸ்பீட் ரேஷியோ வந்து பை ஆர் கே சஃபிக்ஸ் யூ சொல்கிறாங்க. U டிவைட் பை ரூட் ஆஃப் 2GH. இது வந்து 0.43லேருந்து 0.48 வரைக்கும் இருக்கும். பிளேட் வெலாசிட்டி பை ஜெட் வெலாசிட்டி அப்படின்றது தெரியும். பிளேட் வெலாசிட்டி பை ஜெட் வெலாசிட்டி BJ. ஸ்பீட் ரேஷியோனா பிளேட் ஸ்பீட் ரேஷியோ அப்படி தான் சொல்லுவாங்க. பிளேட் ஸ்பீட் ரேஷியோனா BJ அப்படி சொல்லிட்டு நம்ம பாடுவோம். ஃப்ளோ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா EFJ அப்படின்னு தான் வச்சுக்கணும். VF பை ரூட் ஆஃப் 2GH. அப்போ ஜெட் ரேஷியோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டயமீட்டர் ஆஃப் பெல்டன் வீல் பை டயமீட்டர் ஆஃப் ஜெட், அண்ணன் பை தம்பி. டயமீட்டர் ஆஃப் பெல்டன் வீல் டு த ஆஃப் டயமீட்டர் ஆஃப் ஜெட்டு அப்படின்றத இது பண்ணலாம். ஸோ அண்ணன் பை தம்பி, அது M அப்படின்னு கூட நோட்டேட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் 0.5 M ப்ளஸ் 15. இது 15க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா இந்த நம்பர் கான்ஸ்டன்ட் இல்லையா, 15 கான்ஸ்டன்ட். இப்போ 15க்கு மேலே தான் இருக்கும் நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வந்து D பை 2 இன்ட்டு ஸ்மால் d ப்ளஸ் 15 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டிஸ்சார்ஜ் வந்து Q ஈக்குவல் டு 5/4d². அது வந்து சர்க்குலர் ஏரியா தானே இன்ட்டு CV ரூட் ஆஃப் 2GH அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜெட், எத்தனை ஜெட்டு அப்படின்னா நம்ம கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டில் அதிகமான ரன் வந்து 6 அடிச்சாம்பாரா 6 அப்படின்ற மாதிரி 6. மினிமம் டயமீட்டர் பிரேக்கிங் ஜெட் வந்து அதுவும் 6 தான், ஆனால் அது 0.6 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் d அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே இந்த டைமென்ஷன்லாம் ஸ்மால் d பொறுத்து தான். மினிமம் டயமீட்டர் பிரேக்கிங் ஜெட் 0.6 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் d, வித் ஆஃப் பக்கெட் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் d. 6லேருந்து ஒன்று கழிச்சா 5 வந்துடும். டெப்த் ஆஃப் பக்கெட் வந்து 1.2d பார்த்தோன்னா 0.6 ரெண்டால் பிறகுன்னா பிரேக்கிங் ஜெட் ரெண்டாவது பிறகுனா டெப்த் ஆஃப் பக்கெட் கிடைக்கும். டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் வந்து 0, ஏன்னா இம்பல்ஸ் டர்பைனில் டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் 0வாக தான் இருக்கும். ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்து ஈட்டா சஃபிக்ஸ் H ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் V1 மைனஸ் U ஓப்பன் த பிராக்கெட் 1 ப்ளஸ் cos 5 இன்ட்டு U டிவைட் பை V1 ஸ்கொயர் அப்படின்றாங்க. ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன் என்ன, பிளேட் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஜெட் வெலாசிட்டி பை 2. வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சிக்கு வந்து Q டிவைட் பை Q ப்ளஸ் del Q அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பெல்டான் டர்பைனில் இருக்க மோஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கோம், ஒரு லைம் லைட் அடிச்சிருக்கோம். ரன்னர் பவர், ஸ்பீட் ரேஷியோ, ஃப்ளோ ரேஷியோ, ஜெட் ரேஷியோ, நம்பர் ஆஃப் பக்கெட்ஸு, டிஸ்சார்ஜ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜெட்டு, மினிமம் டயா ஆஃப் பிரேக்கிங் ஜெட்டு, வித் ஆஃப் த பக்கெட்டு, டெப்த் ஆஃப் த பக்கெட்டு, டிகிரி ஆஃப் ரியாக்ஷன், ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஸோ வந்து நம்ம பேசி பார்க்கறதுனால, நம்ம எழுதி பார்க்கறதுனால நமக்கு வந்து நம்மளோட அறிவு வந்து மேன்மேலும் வளரும். ஸோ நீங்கள் பயிற்சினா என்னென்னா பேச செய்வது புரட்சி. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.